சார் சார் எனக்கு நான் ஆக்சுவலாக இன்றைக்கி டே 6ல் இருக்கேன். நான் உண்மையை தான் சார் பேசுகிறேன் நான். சார் கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள் சார். எதனா டிப்ஸை கொடுங்க சார். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் அடிக்ஷன், இந்த போனோகிராஃபிக் அடிக்ஷன் நான். அதாவது 12 வயசில் இந்த 12, 13, 14, 15, 16, 17, 18, அதாவது ரொம்ப ரொம்ப வருஷமாக அடிக்ஷன் சார் நான். எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு நான் ஃபஸ்ட்டு நான் அடிக்ஷன் ஆகிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி வந்து கோவிட் டைமு. அந்த டைம் பீரியட் கோவிட் பீரியடு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 வயசில் 10th படிப்பாங்கன்னா 7th படிச்சுட்டு இருந்தேன் சார். 7th படிக்கும் போது எனக்கு வந்து அன்றைக்கி கோவிட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். ஒரு 2-3 மாதத்துல வந்து கோவிட் ஆரம்பிச்சிடும், நான் ஸ்கூல்லாம் இப்போ லீவ் விட ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஸ்கூலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்போ தான் எனக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது ஒரு விஷயம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். அப்போ வந்து ஸ்கூல் விட்டு நான் காலையில் எழுந்திரிக்கும் போதெல்லாம் வந்து அப்போவே வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகிறது, இந்த பொண்ணுங்களை பார்த்தா ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆகிறது. ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப அர்ஜஸ்ட் சார், ரொம்ப அர்ஜஸ்ட்டு. அதாவது ரொம்ப ஒரு அன்ஸ்டாப்பபிளி ஒரு டெம்டேஷன் சார். அந்தமாரி ஒரு ஃபீல் வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில்லை இது வரைக்கும் நான். அப்படி ஒரு இது சார். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ அதெல்லாம் சர்வை பண்ணி போயிட்டேன். ஃபஸ்ட்டு நான் அந்த கோவிட் டைம் இந்த லீவ் விட்டதுக்கு ஒரு நாள் முன்னாடிக்கு தான் சார் நான் வந்து மாஸ்டர்பேஷன் ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போத்துலேருந்து அடிக்ஷனே ஆரம்பிச்சது. ஒரு 2-3 வருஷம் போகும்போது திரும்பி லாக்டவுன்லாம் கலைஞ்சி 10th ஆரம்பித்தாங்க. 10th அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போனேன். ஸ்கூல் போயிட்டு அப்படியே எல்லாம் டேஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மொபைல்லாம் வந்து வாங்கி இந்தமாரி பார்த்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறா நல்லாயிருக்கும், இந்த விஷயம்லாம் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும், டெம்டேஷனாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதுலேருந்து இந்த பழக்கம் வந்து எனக்கு ஃபோனில் பார்த்து பண்ணுங்கிறது வந்து அப்போ தான் எனக்கு பழக்கமாச்சு. ஏன்னா 10th பீரியடில் தான் 10th படிக்கும்போது தான் எனக்கு வந்து மொபைல் ஃபோனே வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த பழக்கமே எனக்கு ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொஞ்சம் வருஷம் போச்சு சார். கொஞ்சம் நாள் நம்ம ஒரு நான் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6, 7 கிட்ட போச்சு சார். ரொம்ப அடிக்டபிள் ஆகிட்டேன் நான். என்ன பண்ணுறது, என்ன பண்ணி வெளியே வர்றதுங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை சார். ஐடியாவே இல்லைன்னா நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார். நான் இந்த யூடியூப்பில் எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து 60 days நோ ஃபேப் பண்ணேன். அப்புறம் ஒரு 180 days பண்ணேன், அதாவது 90 days. செகண்ட் டைம் வந்து நோ ஃபேப் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரீக்காக பண்ணேன். 90 days ஒன் டைம் பண்ணேன், இன்னொரு 90 days ஒன் டைம் பண்ணேன். மொத்தம் 90 days ஸ்ட்ரீக் எப்படியோ கண்ட்ரோலாக இருந்துட்டேன் சார். பல்லில் கடிச்சிட்டு கண்ட்ரோலாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் மறுபடியும் போட்டு பார்த்தேன், எப்படி ஹவு டு சர்வைவ் லாங் டைம் இன் நோ ஃபேப்னு போட்டேன். அந்த மாதிரி டிப்ஸ்லாம் சொன்னாங்க. டிப்ஸ்லாம் எல்லா இப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூடியூபுக்குள்ளே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சார். டவுன்லோட்ஸில் பூரா நோ ஃபேப் வீடியோ தான். பிரின்ஸ் வசந்த்லேருந்து பவதேஷ் எல்லா சேனலோட நோ ஃபேப் வீடியோஸும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி மெடிடேஷன் பண்ணணும், எப்படி சர்வை பண்ணணும், எப்படி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், எல்லாமே பண்ணிட்டேன் சார். எனக்கு அந்த மைண்ட் செட்டை அது கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல சார். எனக்கு அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. கன்சிஸ்டன்சி தான் எனக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாகவே இருக்குது. நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்துட்டேன், ஒன்றுமே பண்ண முடியல சார். எனக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். இந்த பாவப்பட்ட ஜந்துக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த வாய்ஸ் மெசேஜை நான் கேட்ட உடனே அவ்வளோ தூரம் வந்து மனவேதனையாக இருந்தது, மன வலியாக இருந்தது. ஒரு 18 வயது இளைஞன் எப்படி இருக்கணும், எவ்வளோ தூரம் எனர்ஜியோட, ஒரு ஆக்டிவோட, எவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ தூரம் வந்து லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற டைம் அது. இந்த 18 வயசு இதெல்லாம் வந்து திரும்பி வரவே வராது. இந்த டைமில் அவர் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கணும், எவ்வளோ கான்ஃபிடென்ஸோட மோட்டிவேஷனோடு இருக்கணும். அது அப்படியே டோட்டலாக தலைகீழாக வந்து அவருடைய வார்த்தைகளில் எந்த அளவுக்கு ஒரு வலி, வேதனை, ஒரு இயலாமை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது வந்து அந்த போனோகிராஃபி, அந்த மாஸ்டர்பேஷன் அளவுக்கு அதிகமாக போகும்போது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்க ஏற்படுத்தும், அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிதைக்கும்ன்றது இதுவும் ஒரு உதாரணம். இந்த கேஸுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த லெவலுக்கு வந்து அந்த வார்த்தைகளில் வந்து அவ்வளோ தூரம் ஒரு வலியை என்னால் உணர முடியுது. அதுலேயும் முக்கியமாக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த மாதிரி சிவியர் கேசஸில் இருக்கிறவங்களாம் முதல்ல வந்து இந்த ஆடியோலேயே பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்கிறது, நான் கண்டினியூவாக வந்து யூடியூப்பில், கூகுளில் ஃபுல்லாகவே வந்து நோஃபேபு, ஹவு டு சர்வைவ் நோஃபேபு அப்படின்ற வீடியோஸ் தான் நிறைய டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் யூடியூப்பில் வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப டைட் பண்ணி நான் வந்து 60 days வந்துட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு ராங் அப்ரோச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிவியர் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, மனநிலையை வந்து சமநிலையில் வைக்கணும். ஃபஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான் டைம் கொடுக்கணுமே தவிர, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கில் நோஃபே வீடியோ பார்த்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறது, ஆன்லைனில் சர்ச் பண்ணுறது, நோஃபை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறது, இது வந்து மிகப்பெரிய தவறு. இதனால தான் நம்மளுடைய குரூப்புக்கே பார்த்தீங்கன்னா பேர் மன அமைதி பிரம்மச்சரியம் ஜீவகாருண்யம்னு பேரே வச்சுருக்கோம். இதில் எங்கேயுமே நாம் வந்து நோஃபேப்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த வார்த்தை டே கவுண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா குரூப்பில் நான் 10 நாளைக்கு ஒரு முறை தான் அப்டேட் பண்ணுவேன். நேற்று குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் 1300 நாள். அதோட 10 நாள் கழித்து தான் போடுவேன். அதுவும் வந்து குரூப்பில் இருக்கிற நண்பர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போடுறேனே தவிர அட்வர்டைஸிங்காக இல்லை. என்னால் வர முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களால் முடியுன்ற மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து டே கவுண்டிங் போடுறேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நோஃபா பற்றியே பேசாதீங்க, டே கவுண்ட்டு பற்றி பேசாதீங்க. உங்களுடைய மன அமைதியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடிக்ஷன்லேருந்து வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றத பற்றி யோசிங்க. இதை தான் நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ பான் பிளாக்கர் ஆப் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்வாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு போவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து திரும்ப ரிலாப்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மன உளைச்சலில், டிப்ரெஷனில், ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலே இருப்பாங்க. கண்டினியூவாக வந்து ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. நானும் இதே நிலைமையில் தான் இருந்திருக்கேன். அந்த நாட்கள்லாம் என்னை தெருநாயாக கூட யாருமே என்னை மதித்ததில்லை. ரோட்டில் போகும்போது கல் தடிப்பாங்க. என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு கூடயுமே நான் சேர மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன்னா கல் தடிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அப்படியே என்கிட்ட பேசும்போதே வந்து அசிங்கமாக தான் பேசுவாங்க. ஒரு மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. என்னுடைய துணியை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் சாப்பிட்றத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த முழுக்க தாழ்வு மனப்பான்மை, இந்த எனர்ஜி உயிராற்றலை விரயம் பண்ணதுனால வந்து நான் எவ்வளோ வந்து சந்திச்சிட்டேன். நான் எப்படா சாவு வரும், எப்படா நம்ம சாவோம் அப்படின்லாம் வந்து பல மாதங்கள், பல வருஷங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ரோட்டில் போகும்போது கூட நடு ரோட்டில் தான் நடந்து போவேன். சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் கூட நடு ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு போவேன். அப்படியாவது லாரி ஏதோ பஸ் ஏதாவது அடிச்சிச்சுன்னா நிம்மதியாக செத்து போகலாமே, இருக்கிற இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்ந்துட்டு, இந்த மாதிரி மனநிலையில் தான் இருப்பேன். ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கன்னா பஜாரில் போயிட்டு உக்காந்துட்ருப்பேன். ஏதோ பாம்பு ஏதாவது வந்து கடிச்சா கூட நம்ம செத்துடலாம், நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும்,
எதுக்கு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த உயிரை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படணும். பாம்பு கூட பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து அப்படியே திரும்பி போகும். அது இன்னும் மனவேதனையாக இருக்கும். பாம்பு கூட நம்ம மேலே வந்து நம்ம கடிக்கணும்னு தோணலையே, அது கூட நம்ம ஒர்த்து இல்லையே, இவ்வளோ கேவலமாக இருக்கிறோமே, ஆக்சிடெண்ட் கூட ஆக மாட்டேங்குது, லாரிக்காரன் கூட ஒதுங்கி போகிறானே, எவனும் நம்மளுக்கு சாவு கூட வர மாட்டேங்குது, சாவத்துக்கு கூட நமக்கு தகுதி இல்லையே. இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகளில் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ தூரம் மன அழுத்தத்தின் உச்சகட்டம், மன வேதனை, வலி, ஒரு இயலாமை, தாழ்வு மனப்பான்மை உச்சத்தில் நான் பல வருஷங்கள் வந்து பயணிச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னும் நான் நினைவுபடுத்தும்போது ரொம்ப ரணவேதனையாக இருக்கும். இன்றைக்கி 1300 நாள் நோ ஃபேபில் வந்திருக்கோம். பலாயிரம் பேருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம், டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ரன் பண்ணுறோம். எத்தனையோ பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ வலி வேதனை இருக்குது. அப்போ எனக்கு தெரியல இதுதான் ப்ராப்ளம், இதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோன்றது புரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பேருக்குமே சரி நோ ஃபேப் மட்டுமே தான் வாழ்க்கை, பான் பிளாக்கர் ஆப்பு, நோ ஃபேப் இதை பற்றி யோசிச்சுட்டு யார் நோ ஃபேப் கைடன்ஸ் வீடியோ போட்டாலும் முதல் ஆளாக பார்க்குறது, ஆயிரக்கணக்கில் இங்கிலீஷு, ஹிந்தி, என்னென்ன புரியாத லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சப்டைட்டில் போட்டு பார்க்குறது, எதுவாக இருந்தாலும் பார்த்து கடைசியில் வந்து ஒரு இடத்துல வந்து நின்னேன். எதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகாதுடா, முதல்ல மன அமைதி தாண்டா நம்மளுக்கு முதல்ல நோ ஃபேப்பில் கொண்டு போகுன்ற புரிதல் வந்து ரொம்ப லேட்டாக தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் வந்து நோ ஃபேப் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் பண்ணுற வீடியோஸு, கைடன்ஸ் பண்ணுற வீடியோஸு, அதில் வந்து டைம் வந்து ரெடியூஸ் பண்ணேன். இந்த மாதிரி மோட்டிவேஷன் கைடன்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேலே 90 டேஸ்லாம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெவலுக்கு மோட்டிவேஷனும் கைடன்ஸு தேவைப்படுது, மன அமைதி தான் தேவைப்படும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு வந்து இப்போது குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுறது அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஏன் கண்டினியூவாக அவங்களுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காது. கண்டினியூவாக என்ன பிரச்சனைனா, இவன் வந்து குழந்தை இல்லை அப்படி அந்த மனவேதனையிலே இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்பு டிப்ரெஷன்லேயே இருக்கும், ஒரு சேட்லேயே இருக்கும், ஒரு மன உளைச்சல்லையே இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனு, டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷனு கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்படும். ஸ்லீப்பிங் ரொட்டீன் இருக்காது, சரியாக சாப்பிடவும் மாட்டார் இந்த மனவேதனையினால். அதனால் கண்டினியூ வந்து குழந்தை இல்லாமலே போயிடும் அவருக்கு. இதே வந்து எனக்கு குழந்தை இருக்குது, அது ரோட்டில் விளையாடிட்டு இருக்கு, என்னோடய குழந்தையோட நான் வெளியே போகிறேன், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், இந்த மனநிலையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும். இது வந்து டாக்டர்ஸே சொன்ன சைக்காலஜி. இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா, தலைமுடி கொட்டுற கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே மன உளைச்சலே இருப்பான், இதே யோசிச்சுட்டே இருப்பான், தலைமுடி கொட்டுது என்ன பண்ணுறது, இந்த எண்ணெய் அந்த எண்ணெய், இது அது இதுன்னு எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணி டெய்லி கண்ணாடியில் மூஞ்சி பார்த்துன்னு முடியை பார்த்துன்னு ஒரு மனநோயாளி முறையே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொல்யூஷனே கிடைக்காது. கவலைப்படுறதுனால முடி கொட்டுறதுனால கவலைப்பட்டுட்ருக்கான். இது வந்து ஒரு சைக்கிள்லேயே இருக்கும், கடைசி வரலும் உருப்படவே மாட்டான். இதே போல் தான் நோ ஃபேப் கேஸும். நான் அடிக்ஷனில் இருக்கிறேன், பான் அடிக்ஷனில் இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது என்னை ரிக்கவரி பண்ணுங்க, நான் பான் பிளாக்கர் ஆப் யூஸ் பண்ணுறேன், டெய்லியுமே அவர் கணக்கில் நோ ஃபேப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். இந்த ரொட்டீனில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் தன்னை நான் ஒரு அடிமை, பான் மாஸ்டர்பேஷன் நான் ஒரு அடிமை, நான் அடிக்ஷனில் இருக்கிறேன், நான் லோவாக இருக்கிறேன், எனக்கு எனர்ஜி இல்லை, என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது, நான் ஒரு ட்ராப்பில் இருக்கிறேன், அடிக்ஷனில் இருக்கிறேன், நான் ஒரு வீக்கு, நான் எதுக்குமே லாக்கிப்பட மாட்டேன், இந்த சைக்காலஜிலேயே இருப்பாங்க. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிற உண்மை உங்களுக்கு புரியும். இந்த சைக்காலஜிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களால் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகவே முடியாது. அதுக்கு தான் திரும்ப நான் சொல்கிறேன், மன அமைதி முதல்ல, அடுத்தது தான் பிரம்மச்சரியம், அடுத்தது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்மச்சரியத்திலேயே பல வருஷம் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, ஜீவகாருண்யத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாத வரைக்கும். ஜீவகாருண்யம்ன்றது ஒவ்வொரு உயிரையும் தன்னுயிர் போல் நேசித்து மதித்து நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணி ஒவ்வொரு உயிரையும், ஒவ்வொரு மனிதனும் இல்லை, ஒவ்வொரு உயிரையும் தன்னுயிர் போல் நேசிக்கணும். அப்போ நேசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும், அன்பு காட்டுவோம், மதிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஒன்லி ஃபார் செக்ஸுன்ற திங்கிங் வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அவங்களுக்கும் உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, அழுவாங்க, சிரிப்பாங்க, இதயம் இருக்குது, மூச்சு விடுவாங்க, அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை வரும். அவங்க வந்து ஒன்லி ஒரு சதை
இருக்கிற உடம்பு இல்லை. அவங்க உயிர் உள்ள உணர்வுள்ள ஒரு உயிர், இறைவனோட படைப்புன்ற அந்த உணர்வு எப்போ வரும்னா, ஒவ்வொரு உயிரையும் தன் உயிர் போல கருதி நேசிக்கும் போது தான் வரும். அதனால் தயவுசெய்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான்லாம் வந்து அடிக்ஷனில் இருக்கும்போது வேலைக்கு ட்ரை பண்ணுவேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், 6 to 12 ஒன்றா படித்தோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்போம். ஒரு 30 முறை 35 முறை ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோனே எடுக்க மாட்டாப்புல. அடுத்தது 2 நாள் 3 நாள் கழித்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 35 முறை 40 முறை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபுல் ரிங்கு போயிட்டே இருக்கும், எடுக்க மாட்டார். வேலைக்காக, கம்பெனி வேலை. அப்போ வந்து 6000 7,000 ரூபாய் சம்பளம். அதுக்கே வந்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் எடுத்தாருன்னா, ஆமாம் என்னடா 35 ஃபோன் பண்ணிக்கிறேன், என்ன இப்போ அதுக்கு என்ன விஷயம், என்ன சொல்லு, என்னத்துக்கு ஃபோன் பண்ணுற, இப்படி தான் இருக்கும் ரிப்ளை. அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே, உங்கள்கிட்ட ஒரு ஸ்டஃப் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி இல்லை, ஒரு டேலண்ட் இல்லை அப்படின்னும் போது எல்லாமே உங்களை வந்து நாயை விட கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். என்னுடைய பேரண்ட்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஒர்க்குக்கு போன இடத்துல, காலேஜ் டைமில், எங்கள் தெருவில் இருக்கிற பசங்க எவ்வளோ தூரம் எனக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்கன்றதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன், குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதா, இப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். டிப்ரெஷனில் இருப்பேன். டிப்ரெஷனுக்கு சொல்யூஷனாக எதுவுமே தெரியாது எனக்கு. டிப்ரெஷனில் இருப்பேன். வேறு என்ன வழி, வேறு வழியே கிடையாது. ஃபோன் இருக்குது, நெட் இருக்குது, ஹெட்செட் இருக்குது, போனோகிராஃபி இருக்குது, மாஸ்டர்பேஷன், இவ்வளோ தான். அந்த 5 செகண்டாவது நம்ம சந்தோஷமாக இருப்போம், 5 நிமிஷமாவது சந்தோஷமாக இருப்போம். இது அப்படியே ட்ராப்லேயே இருக்கும். யாரும் உங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் சர்வே வரணும். இதை வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற அந்த கில்ட்டி ஃபீலு, அந்த தாழ்வு மனப்பான்மை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சாவர தவிர ஒரு வழி இல்லை, நான் எதுக்குமே ஒர்த்து இல்லை, எந்த கேர்ளும் எனக்கு பார்க்க மாட்டாங்க, இந்த ஸ்டடீஸ் வராது, எனக்கு எதுவுமே வராது, இந்த தாழ்வு மனப்பான்மை மன வளர்ச்சியிலேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கிறத தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அந்த 18 வயசுலாம் என்ன மாதிரி ஏஜ், எவ்வளோ எனர்ஜி இருக்கணும், எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இந்த ஏஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர்கிட்ட வம்படியாக சண்டைக்கு போகிற ஏஜ், ஏதோ ஒரு சாதிக்க வேண்டிய ஏஜ், ஒரு எனர்ஜியாக இருந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பில்டு பண்ண வேண்டிய ஒரு ஏஜ். இந்த டைமில் இவ்வளோ தூரம் ஒரு மன உளைச்சல், தாழ்வு மனப்பான்மை இருந்தேன்னா லைஃபே வந்து கோயிங் டு ஜீரோ. ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணாதான், ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான், ஸ்போர்ட்ஸ்லேயோ ஸ்டடீஸ்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான், செத்து போன பேர் கூட இந்த மாதிரி அச்சீவ் பண்ணாருப்பான், நல்லா வாழ்ந்தாருப்பான்னு ஒரு பேரையாவது ஞாபகம் வச்சுருப்பான். போனோகிராஃபி மாஸ்டர்பேஷனில் இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்து, உயிராற்றலையும் இழந்து, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணுறது வந்து, அந்த சூசைட் பண்ணுறதுமே கேவலம். செத்து போன பேர் கூட அசிங்கப்பட்டுருப்பான். புரியுதுங்களா? செத்து போன பேர் கூட அசிங்கப்பட்டுருப்பான். பலரால் திட்டப்படுவான், பலரால் அசிங்கப்படுவான். இன்னத்த வாழ்ந்துட்டான், இருக்கிறவர்களும் பான்னு பார்த்தா மாஸ்டர்பேஷன் பண்ணால் அப்படியே இருந்தால் செத்து போனான், என்ன பிரயோஜனம், செத்ததே மேலு. செத்து போன பேர் கூட அசிங்கப்படுவான். யாருன்னா அந்த போனோகிராஃபி மாஸ்டர்பேஷனில் இருக்கிறவன். இது நிறைய கேசஸ் நான் பார்த்துட்டேன். தயவுசெய்து வந்து ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய ஒர்த்து என்னென்னு புரிஞ்சுக்கங்க, எங்கே நின்றுட்டுருக்கீங்கன்றது புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஆடு மாடு கோழி கூட வந்து செத்து போனால் கூட மதிப்பு இருக்குது. கறியாக்கி 4 நாள் வச்சுட்டு சாப்பிட்றான். இந்த மாதிரி பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கிறவங்க செத்து போனாலும் மதிப்பு இல்லை, செத்து போனாலும் அசிங்கம் தான் பண்ணணும். அதுக்கு அசிங்கப்பட்டு செத்து போகிறதுக்கு போராடி முன்னேறுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களை விட கேவலமான நிலைமையில், ரொம்ப ஒஸ்ட்டான நிலைமையில் நான் இருந்து இன்றைக்கி வந்திருக்கேன். என்னால் முடியுதுன்னும் போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நான் ஒரு நாள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நாள் நோ ஃபேப் வந்ததே நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. நான் 24 மணி நேரம் நான் திங்கிங் அபவுட் செக்ஸு, 24 மணி நேரம் திங்கிங் அபவுட் போனோகிராஃபி, 5 to 6 times in a day மாஸ்டர்பேஷன்லாம், அந்த கேசஸ்லாம் சிவியர் கேசஸில் இருந்து வந்தவன் தான் நான். நம்பிக்கை விட்டுறாதீங்க. முதல்ல உங்கள் மேலே நீ தாழ்வு மனப்பான்மை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இந்த கில்ட்டி ஃபீலு, தாழ்வு மனப்பான்மை உங்களை வந்து கொண்டுக்கிட்டே இருக்கும், சதிச்சிட்டே இருக்கும். முதல்ல நான் சொல்கிறது வந்து நோ ஃபேப்பை மறந்துடுங்க, பான் மாஸ்டர்பேஷன் மறந்துடுங்க. நோ ஃபேப்பு மோட்டிவேஷன் வீடியோஸ் 1000 கணக்கில் அவர் கணக்கில் பார்க்குறத விட்டுருங்க.
பார்க்குறது தப்பு இல்லை, லிமிட்டாக பார்த்துன்னு கைடன்ஸ் எடுத்துன்னு வெளியே வந்துடணும். அதுலேயே வந்து ஹவர் கணக்கில், நாள் கணக்கில், ஜிபி கணக்கில் டவுன்லோட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டெரக்டாக நீங்கள் அடிக்ஷன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதை வந்து தயவுசெய்து புரிஞ்சுங்க. வீட்டில் இருக்க வேணாம். முதல்ல வந்து ஏதாவது தியான பயிற்சி நிலையத்துக்கு சேருங்க. நிறைய இருக்குது, நிறைய பயிற்சி மையங்கள் வந்துருச்சு. அது ஏதாவது சேருங்க. மனசில் இருக்கிற குப்பையை வந்து வெளியேற்றுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோஃபேப் வீடியோ பார்த்துட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. திரும்ப திரும்ப அதே தான் வரும். ஓகேங்களா? முதல்ல வந்து மனநிலையை சமநிலையில் வைங்க. உடல் ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணுங்கள். ஸ்கில் டெவலப் பண்ணுற வேலையை பாருங்கள். நோஃபேப்ன்ற கான்செப்டை மறந்துடுங்க. டே கவுண்டிங்கை மறந்துடுங்க. நான் திரும்ப 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 சொல்கிறேன். சரிங்களா? டே கவுண்டிங்கிறது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான். அதில் வேறு ஒரு இதுவுமே கிடையாது அதில். சரிங்களா? 10 days ஒன்ஸு நீங்கள் நோஃபேப் டேவை பார்த்தா போதும், குரூப்பில் சொன்னால் போதும். அதை தாண்டி அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் பான் பிளாக்கர் ஆப்பு, இந்த மாதிரி நோஃபேப் மோட்டிவேஷன் வீடியோஸு, நோஃபேப்பு, டே கவுண்டிங்கு, இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுங்க. உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது எது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பான் மேஸ்டர்பேஷன் தவிர்த்து உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனநிலையை சமநிலை வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிடும். இதை வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப அதே ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து நம்ம எந்த வித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். யூடியூப் சேனலு, டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, ரெகுலராக வந்து நோஃபேப் கவுன்சிலிங்கு 24 மணி நேரம் வந்து குரூப் ரன் ஆகிட்டுருக்கு. நோஃபேப்பில் 30 days, 60 days, 90 days வந்தவங்கலாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூடியூப்பில் சொல்கிறாங்க. நமக்காக இலவசமாக வந்து சரவணன் பிறகு எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இத்தனை பேர் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த மாதிரி நண்பர்களுக்காக தான். போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், வருஷ கணக்கில் அடிக்ஷன்லாம் இருக்கிறது, எந்தவித கைடன்ஸ் இல்லாமல், எந்தவித ஹெல்ப்பும் இல்லாமல், சூசைட் பண்ணுறது தவிர வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற நிலமையில் 18, 20, 25 வயசில் வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுத்தெருவில் அனாதையாக நின்றுட்டுருக்கிற நண்பர்களுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக யூடியூப்பில் கண்டென்ட் பேசுறதாரு சரி, இந்த மாதிரி அவன் 30 days வந்தவன், 60 days வந்தவன், 90 days, 1 year எல்லாம் வந்து வேலையில் இருந்தாலும், காலேஜ் படிக்கிறவன், பார்ட் டைம் ஜாப் போகிறவன், ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, எவ்வளோ கேட்ரிங் ஒர்க் போகிறவன், எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து கண்டினியூவாக கைடன்ஸ் கொடுத்துட்டு, அவனால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, 10 பேருக்கு கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு, யூடியூப்பில் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது ஒரு 1000, 2000 பேர் பார்க்குறான். அது ஒரு பலாயிரம் பேருக்கு ஒரு கைடன்ஸாக அமையுது. இது எல்லாமே இவ்வளோ தூரம் அந்த பேக்ரவுண்டில் இவ்வளோ தூரம் இத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கையேறு நிலையில் எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் அனாதையாக நின்றுட்டுருக்கிற நண்பர்களுக்காக தான் நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேவைகள் வந்து தொடர்ந்து நடக்கும். எக்காரணத்து கொண்டும் தடைப்படாமல் தொடர்ந்து நடக்கும். இந்த வீடியோவை எடிட் பண்ணி நமக்காக தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற சரவணன் பிரதருக்கு நான் வந்து மனதார நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பிரம்மச்சரியம் டெலகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். கடந்த ஒரு 2 வருஷமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் நோஃபேப்புக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இதே போல் போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஆட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரொடக்ஷனை ஒரு முறை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். அந்த போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் எந்த லெவலுக்கு ஒரு மனுஷனை வந்து அவனுடைய வாழ்க்கையை சிதைக்கும்ன்றது வந்து இதில் சிம்பிளாக புரியும். ஒரு 5 நிமிஷத்தில் அவ்வளோ தூரம் வந்து எனக்கு மனவலி ஏற்படுத்திச்சு. அது எந்த லெவலுக்கு வந்து ஒரு கெஞ்சற மாதிரி பேசுகிறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மனவலி, ஒரு இயலாமையின் வெளிப்பாடு, தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு, மன உளைச்சலின் வெளிப்பாடு. இந்த மைண்ட் செட்டோட நெக்ஸ்ட் லெவலில் போகவே முடியாது. அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஃபன்னுக்காக, ஹாப்பினஸ்க்காக, டைம் பாஸுக்காக, 5 நிமிஷம் ப்ளஷருக்காக இந்த பான் மேஸ்டர்பேஷனில் இருக்கிறவங்க தயவுசெய்து வெளியே வந்துடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுங்கிறது வந்து கெத்துன்னு நினைக்கிறான்.
4-5 பொண்ணோட நான் செக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் தான் ஒரு மேனு, நான் தான் மேஸ்குலின் மேனு. 4-5 கேர்ளோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவன், அடிக்கடி வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் இது காண்டம் வாங்குறவன், அடிக்கடி செக்ஸில் இருக்கிறவன், ரெகுலராக பான் பார்க்குறவன், கேயில் இருக்கிறவன்லாம் நான் கெத்து, நான் தான் அவன் மேனு, நான் தான் அவன் சொசைட்டியில் பெஸ்ட்டு. ஒரு இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நடுத்தெருவில் தெருநாயாக கிடப்பேன். புரியுதுங்களா? அந்த ஒரு மாயையிலேருந்து வெளியே வந்துடுங்க. இந்த உயிர் ஆற்றலை வீணடிச்சிட்ட பிறகு நீ என்ன ஆள் கணக்கே கிடையாது, பணம் கணக்கு தானே, செத்து போன பணம் கணக்கு தான். இது உன் மனசாட்சிக்கு தெரியும். அதை விட்டுட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் மாயையில் இருக்க போகிற, நான் கெத்துன்னு சுற்றின்னு இருக்க போகிற, 4-5 கேர்ள்ஸு, 4-5 பேரோட செக்ஸு, 4-5 செக்ஷுவல் கான்டாக்டு, இதெல்லாம் என்ன போய் எங்கே போய் முடிய போகுது தெரில. என்னால் இன்னைக்கு நான் இருக்கிறேன், இனி நான் உயிரோடு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா இல்லையான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸு குரூப்பில் இருக்கிறவன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் பண்ணுறான். நம்ம நண்பர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக எடிட் பண்ணி கொடுக்குறாரு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உயிரோடு இருக்கிறவங்களும் கத்தின்னு இருக்கிறோம். முடிஞ்சால் வந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் லெவலில் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வழியை பாரு. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற நாளைக்கு இல்லை. தயவுசெய்து சுச்சுவேஷனை புரிஞ்சுங்க. அடிக்ஷனில் இருக்காதீங்க. உயிராற்றலை இழக்காதீங்க. உயிராற்றலை தாண்டி ஒன்றுமே கிடையாது உலகத்தில். உயிராற்றலே வீண் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு பண்ணி அதுலேருந்து வெளியே வாங்க.